வணக்கம். இது ஜாவாவுடைய ஒரு பேசிக்கான வீடியோ. ஸோ பிகினர்ஸ்லாம் இந்த வீடியோ பார்க்கலாம். ஜாவா ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ் இது எப்படி ஜாவாவில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ப்ரோக்ராம் போய் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினுக்குள்ளே நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். 5 சப்ஜெக்ட்கான மார்க்ஸை ஃபஸ்ட்டு வாங்கணும். இப்போ 5 சப்ஜெக்ட் நமக்கு டெசிமல் வேல்யூவாக இருக்க போகுது. 5 சப்ஜெக்டோடைய மார்க்ஸ் நமக்கு டெசிமலாக இருக்கும். டெசிமல் அப்படின்னா நம்ம ஒன்று ஃப்ளோட் இல்லைன்னா டபுள் யூஸ் பண்ணுவோம். ஜாவாவுடைய டிஃபால்ட் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் டபுள். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், அதை போய் பார்க்கணுன்னா பாருங்கள். இப்போ நம்மளுடைய முதல் ஸ்டெப் என்னென்னா 5 வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கணும். டபுள்னு சொல்லி நம்ம 5 வேரியபிளையும் கொடுப்போம். இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. நான் 5 வேரியபிளை கொடுத்துட்டு இதுக்கான டிஃபால்ட் வேல்யூவை 0 அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போது 5 வேரியபிளை டிக்ளேர் பண்ணியாச்சு, 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 5 வேரியபிள், இந்த 5 சப்ஜெக்டுக்கான மார்க்ஸை கொடுப்போம். டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ் பற்றி ஒரு வீடியோ தெளிவாக இருக்கும். அதில் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, எப்படி அந்த டேட்டாவை கொண்டு போய் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம், இதெல்லாம் டீட்டெயிலாக அங்கே சொல்லியிருப்பேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 5 வேரியபிள்லேயும் 5 வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இதுதான் 5 சப்ஜெக்டுக்கான மார்க்ஸ். இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் ரேண்டமாக கொடுத்துக்கலாம். வேல்யூஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஆவரேஜோடைய ஃபார்முலா என்ன, சம் கண்டுபிடிச்சி சம்மை 5ஆல் டிவைட் பண்ணினோம். ஏன்னா இங்கே நம்மக்கிட்ட 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். இப்போ சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். சம்ங்கிற வேரியபிளில் தான் எல்லா மார்க்ஸும் ஆட் பண்ணி அதோடைய டோட்டல் நமக்கு அங்கே இருக்க போகுது. ஸோ சம் டபுளாகவே ஸ்டோர் பண்ணிப்போம். ஏன்னா சம் டெசிமல் தான் இருக்க போகுது. எல்லா மார்க்ஸையும் ஆட் பண்ண டெசிமல் தான் வரும் இல்லையா. ஸோ சம்மோட டேட்டா டைப்பும் டபுள். ஸோ சம் ஈக்குவல் டு இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பயாலஜி அப்படின்னு போட்டு ஸ்டோர் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ சம்முங்கிற அந்த வேரியபிளில் எல்லா மார்க்ஸோடைய அடிஷனும் அங்கே வந்துடும். இந்த ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்தது ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் பை 5. ஏன்னா 5 சப்ஜெக்ட் இருக்குது, டோட்டலை எடுத்து 5ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஆவரேஜ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்போம். அதுவும் டபுளாகவே கொடுப்போம். ஏன்னா ஆவரேஜும் நமக்கு டெசிமலாக தான் வரப்போகுது. அப்போது ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் பை 5 இது கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி வந்துடும். இப்போ இதை சிஸ் அவுட் பண்ணுவோம். சிஸ் அவுட் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். system.out.println ஆவரேஜ் அப்படின்னு கொடுப்போம். கொடுத்துட்டு ரன் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் பிரிண்ட் ஆகிடும். ஆவரேஜ் இப்போ பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது நமக்கு பிரிண்ட் ஆன ஆவரேஜ் வச்சு சில கண்டிஷன், அதாவது 30க்கு மேலே இருந்தது அப்படின்னா பாஸ், 80க்கு மேலே இருந்தது அப்படின்னா டிஸ்டிங்ஷன், 30க்கு கீழே இருந்தது அப்படின்னா ட்ரை அகெயின், இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம இஃப் யூஸ் பண்ணலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு இஃப் இது ஒரு கண்டிஷன் அப்படின்னா டிஸ்டிங்ஷன், எல்ஸ் இஃப் வேறு ஒரு கண்டிஷனாக இருந்தது அப்படின்னா பாஸ், எல்ஸ் இஃப் வேறு ஒரு கண்டிஷனாக இருந்தது அப்படின்னா ட்ரை அகெயின் அப்படின்னு 3 போடுவோம். ஸோ இஃப், எல்ஸ் இஃப், எல்ஸ். மூணாவதாக எல்ஸ்ன்னு கூட போடலாம், எல்ஸ் இஃப்னு கூட ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற கண்டிஷன் இஃப்குள்ளே ஆவரேஜ் கிரேட்டர் தேன் 80 அப்படின்னு கொடுப்போம். ஸோ ஆவரேஜ் 80க்கு மேலே இருந்தது அப்படின்னா டிஸ்டிங்ஷன். ரெண்டாவது கண்டிஷனில் ஆவரேஜ் கிரேட்டர் தேன் 30. ஆக்சுவலாக இங்கே கிரேட்டர் தேன் 30 அண்ட் லெஸ் தேன் 80 அப்படின்னு கொடுக்கணும். பட் அண்ட் ஆப்ரேட்டர் இப்போதைக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண வைக்க இதை மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் ஆவரேஜ் கிரேட்டர் தேன் 30.
மூணாவது கண்டிஷன் ஆவரேஜ் லெஸ் தென் 30. இதில் மாற்றி போட்டிங்கன்னா, அதாவது முதல்ல 30 போட்டுட்டு அப்புறமா 80 போட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் ஆவரேஜ் 90 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்ததுன்னா ஃபஸ்ட் இஃபுக்குள்ளே தான் போகும், ரெண்டாவது இஃபுக்குள்ளே போகாது. அதனால் முதல்ல ஹையர் கண்டிஷனை போட்டுடணும். அதிகமான உள்ள கண்டிஷனை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கம்மியான கண்டிஷனை போடணும். சரி, இது வந்து ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் லைக் பண்ணிவிடுங்க. திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம், பை பாய், டேக் கேர்.